குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். கன்னிராசி கர்மவினை தீர எந்த கோயிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்? இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நெய்யூற்றி வழிபடும் திருமணத்தில் இவர்களுக்கு தடை அதிகமாக வருகிறது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இந்த காமாட்சி என்னும் தெய்வத்தை மஞ்சளாற்றில் குளித்து இவர்கள் கஷ்டம் தீரும், கடன் தீரும், கவலை தீரும். இந்த ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதை செய்து பார்த்தால் அவர்களுடைய கர்மவினை 100% விளையும். நீங்க நெய்யை ஊத்துங்கன்றீங்க, கோயிலுக்கு போங்கன்றீங்க, என்னைக்கு சாமி போறது? ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சுகமே சொல்லு சார். வணக்கம். வணக்கம். கன்னிராசி கர்மவினை தீர எந்த கோயிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபடணும் சார்? கன்னி ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுடைய 6வது ராசி. அங்க பாருங்க ஒரு அற்புதம். சுக்கிர பகவான் நீச்சம், புத பகவான் உச்சம். இது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். எங்கே அறிவு உயரமாகிறதோ சுக்கிரனுக்கு வேலை இல்லை. எங்க அறிவு அதிகமாக உங்களுக்கு சுக்கிரனுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய சைலண்ட் ராசி மீனம். மீனம் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு ராசி. சுக்கிரன் உச்சம், அந்த வேலையும் இங்க நடக்கும். இந்த காலபுருஷனினுடைய 6வது ராசியாக வருவதனால் புதன் அங்க நீச்சம். அப்ப அறிவு இழக்கும் பொழுது காமம் மேலே இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நம்ம சின்ன வயசுலாம் ஸ்கூல்ல படிக்கும்போது தெரியாம அந்த கன்னி ராசியில பிறக்கும்போது, நீ என்னடா ராசி அப்படின்னு நம்ம ராசி பலன் படிக்கும்போது கேட்கும்போது, கன்னிராசி உனக்கு என்னடா கன்னிராசி அப்படின்னு. ஆனா நிறைய கன்னிராசிக்காரர்கள் எங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பேர் தான் சாமி கன்னிராசி, ஒரு பிள்ளைய கூட நாங்க பார்க்க முடியல, கல்யாணம் ஆக மாட்டேங்குது சாமி, இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைங்க. 35 45. ஏன்னா இவர்களின் 7ஆம் அதிபதி பாதகாதிபதி குரு என்பதை மறக்கக்கூடாது. அந்த 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சமும் ஆகிறார். அது ஒரு பெரிய வருத்தமான விஷயமாக இருந்தாலும் திருமணத்தில் இவர்களுக்கு தடை அதிகமாக வருகிறது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, கலஸ்திர காரக குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தன் வீட்டில் நீச்சம் அடைகிறார். பெரும்பாலும் வார்த்தைகளை சொல்லி மாட்டிக்கொள்ளும் ராசி கன்னிராசி. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன வயசுலயே ஆசையை ஏற்றி விட்டுருவாங்க. இவதாண்டா உனக்கு பொண்ணு, கடைசியில பெரிய பிள்ளையாக, சரி அன்னைக்கு சொன்னேன் இப்ப என்ன பண்ண சொல்ற? இந்த மன வருத்தம், மன அழுத்தம் மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒருத்தரை நம்பிட்டு இவர்கள் தான் நம்மளுடைய கணவர், இவர்கள் தான் நம்மளுடைய மனைவி என்று முடிவெடுத்து அந்த மனமாற்றம் வரும்போது அதுவே பிற்காலத்தில் தன்னை வாழ விடாமல் மன கஷ்டத்தை உருவாக்கியது. இது பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு சகஜமாக நடக்கிறது. அப்புறம் இன்னொரு வருத்தமான விஷயம், நிறைய ஜாதகங்கள் வரும். ஏன்னா சுக்கிரன் பார்க்கறதுனால பொருத்தம் இருக்கு என்று ஜோதிடர் சொல்லி, பொருத்தம் இருக்கு என்று குடும்பத்தில் அவர்கள் முடிவெடுத்து பெண் வீட்டிலோ அல்லது ஆண் வீட்டிலோ தகவலும் வந்து ஓகே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருமச்சு அப்படின்னு சொல்லி 2 நாட்கள் 1 நாட்கள் ஆணும் பெண்ணும் பேசிய பின்பு பொருத்தம் இல்லை என்று சொல்லும் முதல் ராசி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே செகண்ட் ஒப்பீனியன்ல அடி வாங்கிடுவாங்க போல தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் ஓகேன்னு வந்துரும் போல, செகண்ட் ஒப்பீனியன்ல மாட்டிடுவாங்க போல. ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. என்கிட்ட வந்ததுல பெரும்பாலும் திருமண மேடைக்கோ அல்லது அதற்கு போறதுக்கு முன்னே தடைப்பட்டு நின்று அந்த விஷயங்களை மனக்குழப்பத்துடன், அதுலேயும் சில பேர்லாம் ஆகுமா ஆகாதான்னு பார்த்து சொல்லுங்க. அவங்க சொல்ற விதமே ஆகும்னு சொல்லுங்க, ஆகாதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தம். இது கர்மா உள்ள ஒளிஞ்சிருக்கு. ஏன் ஒளிஞ்சிருக்குன்னு கேட்டா, 2 தாரம் நடக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் அங்கே ஒளிஞ்சிருக்கு. அதே மாதிரி உத்திரம் அங்கே இருக்கு, அதே மாதிரி சித்திரை அங்கே இருக்கு. அப்போ இது 3மே உங்களுக்கு காலபுருஷனுக்கு 6ஆ போயிடுது, சுக்கிரன் நீச்சமாயிருது. இதெல்லாம் கடந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சுன்னா கடன் என்ற ஒரு மிகப்பெரிய 6ஆம் இடத்துக்கு அதிபதி நாங்கள் கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. சின்ன ஒரு வீடு கட்டலாம்னு நினைச்சு மாடியும் கட்டிட்டா வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி ஏற்றி விட்டு கடன் சுமை தாங்க முடியாமல் கஷ்டப்படும் ராசி கன்னிராசி. அப்படி கூட யோசிக்க என்ன நினைப்பாங்கன்னா, இன்னொரு ஃப்ளோர் ஏற்றிட்டோம்னு வச்சுக்க, அதுல ஒரு வாடகை வரும்ல, இல்லை கீழே வாடகை விட்டலாம்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க நேரத்தை வந்தவங்க நிற்க மாட்டாங்க. பெரும்பாலும் கட்டடத்தை கட்டி
வாடகை வராமல் காலியாகவே இஎம்ஐ கட்டும் ராசிகளில் ஒரு ராசி. இந்த கஷ்டங்கள் தீர்றது இதெல்லாம் கர்மா. இவர்களா பார்த்து செய்து கொள்வதில்லை. இவர்களுடைய அறிவு உச்சமாக இருப்பதனால் அங்கே கர்மா என்ன வேலை வாங்குதுன்னா கடனை கொடுத்து விடுகிறது, கல்யாணத்தில் தடையை கொடுத்து விடுகிறது, ஏமாற்றத்தை கொடுத்து விடுகிறது. தானே கற்பனை பண்ணக்கூடிய சூரியன் என்ற நட்சத்திரம் 3 பாதங்களில் இருப்பதனால் நீங்கள் சொன்ன மாதிரி வாடகைக்கான வாய்ப்புகளை தேடி வாடகை வராமல் இவர்களே பயன்படுத்தி மறுபடியும் கடனை கட்டக்கூடிய அமைப்பு வந்துவிடும். இது ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம். இந்த கஷ்டம் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் அனுபவிப்பது. இந்த கஷ்டம் இவர்களாக ஏற்படுத்தி கொள்வதில்லை, இயற்கை கர்மா. இதனால் இன்னொரு கன்னிராசியில் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இரட்டை மனம். புதன் உச்சம். ஆமா, புதன் உச்சம். நீட்டுக்கும் எழுதியிருக்கேன், ஜேஇயும் எழுதியிருக்கேன். இந்த முடிவே தப்பு. 6 மணிக்கு பஸ் டிக்கெட் இருக்குது, 7 மணிக்கு ட்ரெயின் டிக்கெட் இருக்கு, இதை விட்டுட்டா இது ரெண்டையும் விட்டு உட்காந்துக்குவாங்க. இந்த மாதிரி இந்த இரட்டை மனம் இவர்கள்ட்ட இருக்கு. இதெல்லாம் சரியாகிறதுக்கு தான் கர்ம வினையினுடைய பயன்கள் தீர்வதற்கு ஒரு சரியான திருக்கோயில். உண்மையாகவே இந்த திருக்கோயிலை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். இந்த திருக்கோயிலுக்கு புண்ணியம் செய்தவர்கள் போக முடியும். அது என்னங்க அப்படி என்ன திருக்கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல புண்ணியம் செய்த கன்னிராசிக்காரர்கள் போக முடியும் சொல்லுவோமே. ஆமா, அந்த அளவுக்கு இது அற்புதமான கோயிலுங்க. இந்த கோவில்ல பொதுவா உங்களுக்கே தெரியும், ஒரு திருக்கோயிலில் நதி ஓடுனால் தீர்த்தஸ்தலம், கீர்த்தி ஸ்தலம். இந்த கோயில்ல மஞ்சள் ஆறுன்னு ஒரு ஆறு ஓடுது. ஆறு பாருங்க, மஞ்சள் ஆறு. செவ்வாய் நட்சத்திரம் புரிஞ்சிச்சு நீங்க எந்த கோயில சொல்ல வரீங்கன்னு. மஞ்சள் ஆறு, மஞ்சள் ஆறு அருமையா இருக்குங்க. அந்த மஞ்சள் ஆறுன்னு ஏன் பேர் வந்துச்சுங்கிறது அப்புறம் சொல்றேன். அடுத்தது பாருங்க, இங்க இருக்கக்கூடிய கன்னி ராசி கரும்பேந்திய தெய்வம் அருள்மிகு காமாட்சியம். அந்த தெய்வத்தை நினைச்சா புண்ணியம். இங்க காமாட்சியம்மனை போய் தேடக்கூடாது, கதவுக்குத்தான் பூஜை. இந்த கதவு என்னன்னு கேட்டா இவர்களுடைய கர்ம வினை அனைத்தும் கழிந்து விடும். இந்த தெய்வத்திற்கு பயங்கர சடங்குகள் அதிகம். அதாவது இந்த கோயிலுக்கு கூரை உண்டு. இந்த கூரையை போகும்போது இந்த வாயெல்லாம் மூடி கண்ணெல்லாம் கட்டி, அதாவது உலகத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்குதான்னு எனக்கு யோசிச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இப்படி ஒரு கோயில் இருக்குமாங்க? பெயிண்ட் அடிப்பாங்க, கோயிலுக்கு கோபுரத்தில் எல்லா வேலையும் செய்வாங்க. இந்த கோவிலுக்கு கூரை போட போகும் பொழுது எப்படி போவார்கள் என்பது அந்த ஊர் மக்களுக்கே தெரியாது, வேய்ந்தவனுக்கும் தெரியாது. இந்த கோவிலோட அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அசுர சக்தியை அழித்து அந்த அசுரனினுடைய மூளை விழுந்த இடம் மூளையாராகவும் அந்த தலை விழுந்த இடம் தலையாராகவும். இந்த கோவிலினுடைய வரலாறு சொல்லணும்னா எனக்கு நீங்கள் தனி எபிசோட் தான். இந்த காமாட்சி அம்மனினுடைய வரலாறு அற்புதம். உலகெங்கும் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் இருக்காங்க. இந்த கோவிலில் முன்னாடி சூலாயுதம் வச்சுருப்பாங்க. இந்த சூலாயுதம் நாகாபரணம் வச்சுருப்பாங்க. இந்த சக்தி கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் பிறந்தவர்கள் இந்த காமாட்சி என்னும் தெய்வத்தை மஞ்சளாற்றில் குளித்து இந்த தெய்வத்தை வணங்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், காவல் தெய்வம் கருப்பணசாமி. அடடா, உங்களுக்கு காவல் கூடவே வருவாருங்க. நான் மற்ற கோயிலை பற்றிலாம் சொல்லும் போது வேற சொல்லுவோம். இந்த காமாட்சி அம்மனும் இந்த கருப்பண சாமியும் நீங்கள் அமெரிக்கா போனாலும், லண்டன் போனாலும், திருச்சி போனாலும், திருவண்ணாமலம் என்னைக்கு குளிச்சுட்டு வர்றீங்களோ அன்னையிலிருந்து அவர்கள் காவலாக இருப்பார்கள். அருமை சாமி, அருமை. அதே மாதிரி அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு பிள்ளையார் இருப்பார் சார். ஆமா, அந்த பிள்ளையாருக்கு மேல பாத்தீங்கன்னா ராசி சக்கரம் இருக்கும். ஆமா, அந்த ராசி சக்கரத்தில் நின்று நீங்க அந்த பிள்ளையார்ட்ட வேண்டுதல் வச்சுக்கலாம், வழிபட்டுக்கலாம். காரியம் சித்தியாது சார், சித்தியாகும். அது உண்மை. அந்த காமாட்சி அம்மனினுடைய அருள் கன்னிராசிக்காரர்களுக்கு. நீங்க போகும்போது அந்த கோயில் ஒரு விசேஷம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பானைகள்லாம் வச்சிருப்பாங்க, மண் பானைகள். அந்த பானைகளில் நெய் ஊற்றி வழிபடுறதும் ஒரு பரிகாரமாக இருக்குது. உங்களால் முடிஞ்சா இந்த கன்னிராசிக்காரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா போகும்போது அந்த கோவில் சாங்கியப்படி ஒரு நெய் ஊற்றி வாழ்ந்து. என்னன்னா, ஏன் நெய் சொல்கிற சொல்லுங்க? நெய் செல்லும் தானே. உத்திரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், ஓகே. உத்திரம் நெய். ஏன் 6 சொல்கிறோம்? அங்கே அஸ்தம் நீர், அங்கே செவ்வாய் மண்பானை ஊற்றி கர்மாவை கழிச்சு விடுது ஆயி அப்படின்னு மனமுருகி வேண்டினால் அங்கே ஊற்றப்பட்ட நெய் ஆண்டு முழுவதும் அங்க ஊத்துவாங்க. ஆமா சாமி, கெடு போகாது. அந்த நெய் கெட்டே போகாது, சுத்தி ஈ வராது. நெய் எறும்பு ஏறாது. இதெல்லாம் எப்படி அதிசயம் நம்மளுக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்க நம்ம வீட்டுல, எங்க வீட்டுகளில் பாத்தீங்கன்னா, ஒரு டப்பா வாங்கி வச்சு அதுக்கு ஒரு கவரை வச்சு அதுக்கு ஒரு டப்பா வச்சு அதுக்கு மேல ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கிறோம். எறும்புக்கு நெய் இருக்கிற இடம் தெரியும், எப்படி வருதுன்னு தெரியாது, அட்ரஸ் ஃபோன் நம்பர் இல்லாம. ஆனா இங்க குடங்குடமாக ஆனால் ஒரு எறும்பு விழுகாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புத சக்தி வாய்ந்த
அருள்மிகு மூங்கில் அணை காமாட்சி அம்மனினுடைய அருள் பிரசாதத்தை கன்னிராசிக்காரர்கள் பெரும் நாளில் இருந்து அவர்கள் வாழ்வில் எப்படி நெய் பெருகி, நெய் உங்களுக்கு மாற்றி மாற்றி வருது. அதாவது பால், தயிர், அந்த ஊருக்கு அப்புறம் வெண்ணெய்க்கு அப்புறம் வெண்ணெய்க்கு அப்புறம் நெய், இந்த நெய் ஆயிடுச்சுன்னா அதுதான் கடைநிலை. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நெய்யூற்றி வழிபடும் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்தார். அந்த நெய்யை என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு சில நேரத்துல பக்கத்து கோயில் கொடுத்து விடுவாங்க, அதெல்லாம் தெரியும். அங்கிருந்து கேட்பாங்க, கோயில்களுக்கு கொடுத்து விடுவாங்க, பக்கத்து கோயில்களுக்கு ஒன்லி விளக்கேற்றதுக்கு. ஆமா, அந்த அவ்வளவு வருங்க, அவ்வளவு நெய். அதிலும் குறிப்பாக மாசி மாசத்தில் வரக்கூடிய சிவன் ராத்திரிக்கு அந்த ஒரு 12 நாள் விசேஷம் உங்களால் நிற்கவே முடியாது, அவ்வளவு கூட்டம். இப்பேற்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த இந்த தெய்வத்தை என்னைக்கு வணங்குறாங்களோ அன்றிலிருந்து ஆற்றில் ஓடிய கஷ்டங்கள் போல, ஆற்றுல கஷ்டம் போட்டால் எப்படி ஓடிடுமோ, நெய்யில் கடைசி நிலையாக எப்போ கர்மவினை தீர்வு. நெய்யுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நெய் தான் ஃபைனல். நெய்யுக்கு மேலே ஏதாவது எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது மாதிரி நெய்யூற்றி காமாட்சி அம்மனை வழிபட்டால் இவர்கள் கஷ்டம் தீரும், கடன் தீரும், கவலை தீரும். காலபுருஷனின் 6வது ராசியாக பிறந்து இவர்கள் பாக்கியவான்களாக மாறுவார்கள். நிச்சயமா சாமி, நிச்சயமா. அதே மாதிரி அந்த நெய்யை என்னைக்கு ஊற்றணும் கேட்பாங்க. ஆமா, நீங்க நெய்யை ஊத்துங்கன்ட்டீங்க, கோயிலுக்கு போங்கன்ட்டீங்க, என்னைக்கு சாமி போறதுமாங்க? பெரும்பாலும் மாசி மாதத்தில் முழுவதுமே இந்த கோவிலுக்கு போகலாம். மாசி மாதத்தை ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க. தெரியலையே சாமி, நீங்க எடுக்கிற கணக்கே எனக்கு புரியல, இப்பதான் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, அந்த மாசி மாசம் ஏன் எடுக்கிறோம்னா இவர்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லியிருக்கோம்? நோய், கடன், வழக்கு. இந்த புதன் அதைத்தான் தருவார். இவர்களுக்கு 6வது மாசி சூரியன். ரைட்டு. கும்பம். அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் தான் அம்பாள். அதாவது தமிழ் வருட பிறப்புல நம்ம ஒரு புரியமா சொன்னா, தமிழ் வருட பிறப்புல மாசி கும்பமா வந்துரும். கரெக்ட். அடுத்து பங்குனி வந்துரும், அதனால அந்த இதை எடுத்துக்கிறீங்க. ஓகே, அது ஒண்ணு. அப்புறம் அந்த நெய் சூரியன் இதுக்கெல்லாம் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இவர்கள் இந்த 6ஆம் இடத்தை வழிபட்டால் 7க்கு 12ஆக இருந்து இவர்கள் கண்டிப்பாக 100% கர்மவினை நீங்கி. அதுல கூட அந்த நெய் ஊத்துறது கூட ஒரு ரகசியம் இருக்கு பாருங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய போற குடத்துல ஊத்துவாங்க, அது அந்த ஊர்ல சொல்லக்கூடியது. அதனால போய் சுத்தமான நெய் வாங்கி ஊற்றணும். அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த நெய்ங்கிறது வெளியில ஊத்துக்கிட்டு இருப்பாங்க, அதை வாங்கி ஊற்றக்கூடாது. நம்ம வீட்டிலே வச்சு எடுத்துட்டு போனா பெட்டர், ரொம்ப நல்லது. ஏன்னா அது நம்ம மேலும் கர்ம வினையை சேர்த்துக்கூடாது. ஒரு நல்ல நெய். பெரும்பாலும் மாசி மாதம் முழுவதும் போகலாம். இல்லைன்னா அந்த வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்தது அப்போ போயிட்டு வரலாம். இந்த ரெண்டுமே அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை செய்து பார்த்தால் அவர்களுடைய கர்ம வினை 100% விலகி. நிச்சயமா சாமி. இன்னொரு சந்தேகம் எனக்கு வருது, முதல்ல கருப்பு சாமியை கும்பிடணுமா இல்ல காமாட்சி கும்பிட்டுட்டு போய் கருப்பு சாமியை கும்பிடணுமா? எப்பயுமே காவல் தெய்வத்துக்கு முதல் மரியாதை. காவல் தெய்வத்தை வணங்கிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு அப்புறம் தான் அம்பாளை பார்க்கணும். நீங்க ஆத்துல குளிச்சுட்டு வரும்போதே கருப்பு சாமியை பார்த்துட்டு தான் வருவீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆத்துல குளிக்கிறோம், விநாயகரை கும்பிடுறோம், ராசி சக்கரத்துக்கு உன்னுடைய வேண்டிதலை வேண்டிக்கோ, திரும்ப நடந்து வா, நடந்து வந்து இங்க இருக்கணும். இன்னொரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லிடலாம். ஏன்னா இந்த ஊர் நடந்து வந்து கருப்புசாமிகிட்ட போயிடணும், கருப்புசாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அம்மாட்ட வரணும். ஆமா, இது கரெக்ட். ஏன்னா அதுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதுதான் கொஞ்சம் ஆட்டோ இருக்கும், எடுத்து 1.5 கிலோமீட்டர். அப்புறம் நீங்க இந்த ஊர் எங்க இருக்குன்னா தேவதானப்பட்டி. இது தேனி மாவட்டம் நினைக்கிறேன். ஆமா, தேனி மாவட்டத்துல இருந்து தேவதானப்பட்டி இருக்கு. பெரியகுளத்தை கடந்து இங்கிட்டு இருந்து போனா, ஆமா, அங்கிட்டு இருந்து வந்தீங்கன்னா வத்தலக்குண்டை கடந்து, ஆமா, சென்னையில இருந்து வந்தீங்கன்னா அப்புறம் தேவதானப்பட்டியில போய் கோயிலை காணன்னு கேட்கக்கூடாது. தேவதானப்பட்டியிலிருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஆட்டோ வசதி உண்டு, ஷேர் ஆட்டோ இருக்கு. ஷேர் ஆட்டோல என்ன கொண்டு போய் விட்டுறாங்க, அதுக்குள்ளே இருக்கு, கோயிலுக்குள்ளே இருக்கு. அருள்மிகு மூங்கிலணை காமாட்சி அம்மன், இந்த சூரியன் மூங்கில், அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம குறிப்பா சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கோம். ஒரு முறை தரிசனம் செய்தாலே மாபெரும் வெற்றி அடைவார். சாமி, இந்த கன்னி ராசிக்கு இந்த பத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? ஒரு இடத்த வாங்குறோம், இல்ல ஒரு பணம் வச்சிருக்கோம், திடீர்னு அவன் நம்பி போடுறோம்னு சொல்லி போட்டுவிட்டு கையெழுத்த போட்டு அதுல சிக்கிறது, இந்த மாதிரிலாம் வருது சாமி. ஏன் இந்த கன்னி ராசிக்கு 6வது ராசியா இருக்கிறதுனால இந்த நோய், எதிரி, கடன்ல அது ஒண்ணு சிக்குமோ? ஆமா, அதுல ஒண்ணு வரும். 2வது புதன்னாலே உங்களுக்கு தெரியும் டாக்குமெண்ட். அது புதன் 3வது புதன் மிதுனம், அதுக்கு பிரச்சனை வராது. இது 6வது புதன் உச்சம். ஆமா, அங்க மூல திரிகோணமும் பெறுகிறார். ஆனால் அங்கே சுக்கிரன் நீச்சமாகிறதுனால உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பொருளாதார சம்பந்தப்பட்ட தனாதிபதி கெட்டுட்டாருங்க, வாக்கு ஸ்தானாதிபதி கெட்டுட்டாரு. துலாம் 2 இல்ல, ஜனாதிபதி அங்க நீச்சமாகிட்டாரு, வாக்காதிபதி, அப்புறம் காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி, இத்தனையும் போய் அங்க போய் என்ன ஆயிருது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் செட்டில் ஆயிடுறாரு, சைலண்ட் செட்டில் ஆயிடுறாரு. 10வதுக்கு குரு பார்வை இருக்கிறது. இவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஒருத்தருக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு என்ன காரணம்? குரு தான். ஆமா, ஜூபிட்டர். ஒல்லியா இருக்கும், திடீர்னு குண்டாயி நல்லா குண்டாயிடுறாங்க. அந்த ஏஜ் வர 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 பாத்தீங்கன்னா நல்லா குண்டாயிடுறாங்க. அவங்க கழுத்து வலி இல்லாத கன்னிராசிக்காரர்கள் கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா, என்ன காக்கான்னு கரெக்டா அடிக்கல மேட்ச் பண்ணி கழுத்து வலி இல்லாத கன்னிராசிக்காரர்கள். அந்த குரு பார்வையினால வெயிட் ஏறிடும்.
வெயிட். அப்புறம் இந்த கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் உணவு விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி வேணாலும் சாப்பிடலாம்ங்கிற முடிவை மாற்றிட்டு தன்னுடைய உடம்புக்கு ஏற்ற உடம்பு ஒத்துக்கொள்ளும் விஷயங்களை சரி பார்த்துக்கணும். பெரும்பாலும் இவர்களுக்கு ரணம், ருணம், ரோகம் இப்படிலாம் சொல்றோம். இந்த ராசியிலிருந்து தான் இந்த 12 ராசிக்கும் இவங்க தான் கொடுக்குறாங்க. அப்ப இவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கும்? இவங்க தான் இந்த 12 ராசிக்கும் ரணம், ருணம், ரோகம் கொடுக்குறாங்க. அப்ப இவங்கள்ட்ட டெபாசிட் ஓவர். இதை கழிக்கிறதுக்கு அற்புதமா அந்த குருவின் பார்வை அழகா காமாட்சி அம்மனை பார்த்தா சரியாயிடும். நிச்சயமா சாமி. நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே சொல்க.